இன்று நாங்கள் என்ன விடயம் பற்றி பார்க்க போறோம்டா 2016ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் கிஸ்டி பகுதிவன் வினாக்கள் பற்றி தான் பார்க்க போறோம். அதுல வந்து நாங்கள் பகுதிவன் வினாக்கு போவோம். அவ்வகையில பகுதிவண்ணை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் 40 வினா. அதுல முதல் 10 வந்து 5 விடைகள் தந்திருக்கும். அதுல வந்து நாங்கள் ரீசனை வந்து கண்டுபிடிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அவ்வகையில வந்து முதலாவது 1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்களை நாங்கள் நோக்குவோம். 1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. அப்பெயர்கள் ஒன்று ஏதோ ஒரு காரணத்தினால் ஏனைய ஒன்றுடன் பொருந்தாதுள்ளது. பொருந்தாத அப்பெயரை இனங்கண்டு அதன் இலக்கத்தை அடைப்புக்குறியில வந்து இடட்டாம். முதலாவது கேள்வியை நாங்க நோக்குவோம். ஒன்று கழுகங்கை, அடுத்தது மகாவலி கங்கை, அடுத்தது அம்பன் கங்கை, அடுத்த வளவ கங்கை, அடுத்தது கழனி கங்கை. இதுல வந்து பிழையான விட வந்து அம்பன் கங்கை. ஏனைய வந்து நதிகள். அம்பன் கங்கையும் ஒரு நதிதான், ஆனா வந்து அது ஒரு கிளை நதி. ஏனைய வந்து ஒரு மெயின் நதியா வந்து நாங்க நோக்கலாம். அம்பன் கங்கை வந்து மகாவலி கங்கையினுடைய கிளை நதியாக நாங்கள் நோக்கலாம். முதலாவதுக்கு விட வந்து 3. அடுத்த இரண்டாவது நாங்கள் நோக்குவோம் என்றால் பெயர்கள், அதாவது வெளிநாட்டவர்கள் அழைக்கப்பட்ட பெயர்கள் பெற்று தந்துள்ளது. இதுல வந்து தப்ரவானா, பழைசிமுண்டு, செரண்டிப், ஜனநாதமங்கலம், சிலான். இதுல வந்து ஜனநாதமங்கலம் என்பது பிழையான விட. ஜனநாதமங்கலம் வந்து புலனறுவைக்காக அழைக்கப்பட்ட ஒரு பெயர் தான் ஜனநாதமங்கலம். அதே போன்று இலங்கைக்காக அழைக்கப்பட்ட பேரா வந்து மும்முடி சோழ மண்டலம் வந்து காணப்படுது. சோழர்களா வந்து அழைக்கப்பட்ட பேர் வந்து காணப்படுது. புலர்வே வந்து சோழர் அழைக்கப்பட்ட பேர் வந்து ஜனநாதமங்கலம். தப்ரபானா வந்து கிரேக்கரால வந்து அழைக்கப்பட்டது. தப்ரபானா வந்து இலங்கை கிரேக்கர்களால வந்து அழைக்கப்பட்டது தப்ரபானா இல்ல தப்ரபேன். யாரால அழைக்கப்பட்டா தொலமியால வந்து தப்ரவேன் என இலங்கை அழைக்கப்படுது. பழைசி மூண்டு வந்து கிரேக்கத்தை சேர்ந்த அரிஸ்டோட்டில் என்பவரால வந்து பழைசி மூண்டு என அழைக்கப்படுது இலங்கை. செரண்டிப் வந்து அராபியராக இருக்கிற சூளைமான் என்பவரால வந்து செரண்டிப் என இலங்கை வந்து அழைக்கப்படுது. சிலான் வந்து பிரித்தானியரால வந்து அழைக்கப்பட்ட பேரா வந்து காணப்படுது. இதுல இரண்டாவதுக்கு விட வந்து 4. மூன்றாவது மாதோட்டம், ஊராத்தொட்ட, கோகர்ணம், ஜம்புகோலப்பட்டினம். இதுல வந்து மாதோட்டம், ஊராத்தோட்ட, கோகர்ண, ஜம்புகோலப்பட்டினம் என்பன வந்து ஒரு துறைமுகங்களாக நோக்கலாம். கோராதோட்டை வந்து துறைமுகமாக கொள்ள முடியாது, ஒரு வரலாற்று இடமாக நாங்க நோக்க முடியும். கோராதோட்டை வந்து துறைமுகம் இல்ல, ஏனைய வந்து துறைமுகம். மூன்றாவதுக்கு விட வந்து 5. நாலாவது சேனன்குத்திக, அசேலன், எள்ளாளன், குட்டபாரிந்த, மாகன். இதுல வந்து அசேலன் வந்து ஒரு மன்னனாக நாங்க நோக்கலாம். ஏனையவர்கள் வந்து படையெடுப்பாளர்கள் என்று நாங்க நோக்கலாம். ஏனையவர்கள் வந்து படையெடுப்பாளர்கள். குறிப்பா வந்து சேனன்குத்திகன், குட்டபாரிந்த, மகாநாகன், எள்ளாளன் போன்றவர்கள் வந்து அந்நியர்களாக நாங்க நோக்கலாம். அசேலன் வந்து இலங்கையைச் சேர்ந்தவன் என்ற ரீதியிலே நாங்க நோக்கலாம். அடுத்த 5வது தந்துரே போர், பலன போர், ரந்தனிவல போர், கண்ணருவ போர், கட்டுவன போர். இதுல வந்து பிழையான விட வந்து கட்டுவன போர். கட்டுவன போர் வந்து கண்டிராச்சியத்தோடு தொடர்படாத போர். ஏனைய வந்து கண்டிராச்சியத்தோடு தொடர்படுகின்ற போர். குறிப்பா வந்து தந்துரை போர், பலன போர், ரந்தனிவல போர், கண்ணுருவ போர்லாம் வந்து போர்த்துக்கேயருடன் கண்டிராஜுடன் மேற்கொள்ளப்பட்ட போர் முறையான நோக்கலாம். கட்டுவன போர் வந்து கண்டிராஜுடன் தொடர்படாத போரான நோக்கலாம். 5வதுக்கு விட வந்து 5. அடுத்த 6 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 சோடி பெயர்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒரு சோடி பெயர்கள் ஒன்று பொருந்தவில்லை. பொருந்தாத அச்சோடி இனங்கண்டு அதனை வந்து இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் வந்து இடட்டாம். டிமுண்டோ, அரிஸ்டோனால வந்து எழுதப்பட்ட நூல் வந்து டிமுண்டோ. தொலமியால வந்து எழுதப்பட்ட நூல் வந்து ஜியோகிராபியா. அதே போன்று கொஸ்மஸால வந்து எழுதப்பட்ட டொபோகிராபியா கிறிஸ்டீனியா. அடுத்து இலங்கை உலகியல் ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் கைப்பற்றல் வந்து குவைரோசால வந்து எழுதப்படுது. இதுல பிரான்சிஸ்கோ வலஸ்டைன் என்பது பிள்ளை. குவைரோசால வந்து எழுதப்படுது வந்து என்னடா இலங்கை உலகியல் சார்பாகவும் ஆன்மீக ரீதியிலும் கைப்பற்றியமை. குவைரோஸ் வந்து போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர். அடுத்த மயில் வாகனம் என்பவர் வந்து ஜாழ்ப்பாண வைபவமாலை என்ற நூல் வந்து உருவாக்கம் பெறுது. இதுல வந்து 6வதுக்கு விட
அடுத்த 7ஆவது நாங்க பார்க்க போற வந்து மஹிந்த தேரர் தேவநம்பி தீசன். அதாவது தேவநம்பி தீசன் தொடர்புடைய வந்து மஹிந்த தேரர். அதே போன்று சிறிமேக வண்ணனுடன் தொடர்புடைய வந்து கேமமாலாவும் தந்தவும். அதே போன்று மகாநாகனுடன் தொடர்புடைய வந்து புத்தகோச தேரர். மகாநாகனோடு தொடர்புடையவர் வந்து புத்தகோச தேரர். மற்றது மகாநாமனுடன் தொடர்புடைய வந்து பாகியன். மகாநாமனோடு தான் தொடர்புடைய பாகியன். கீர்த்திசிறி ராயசிங்கனோடு வந்து தொடர்புடைய வந்து உபாலி தேரர். கீர்த்திசிறி ராயசிங்கனோடு வந்து தொடர்புடையவர் உபாலி தேரர். இதுல வந்து பிள்ளையான விட வந்து 3. புத்தகோச தேரன் தொடர்புடைய வந்து மகாநாகன். அடுத்த வந்து 8 ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன் வந்து முதலாம் விமல தர்மசூரியன் தொடர்புடையவன். அதாவது முதலாம் விமல தர்மசூரியன் காலத்துல வருகிறது வந்து ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன் 1602. அதே போன்று ஜோன் பைபஸ் கீர்த்திசிறி ராயசிங்க காலத்துல வாரான் 1762. கியூ பாயிண்ட் வந்து ராயாத்தி ராயசிங்கன் காலத்துல வந்து வருகிறாரான் 1782. ரோபோட் ஆண்ட்ரூஸ் வந்து ராயாத்தி ராயசிங்கன் காலத்துல வாரான். ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன் காலத்துல மெக்டோல் வாரான். இதுல வந்து பிழையான விட வந்து என்னண்டா கியூ பாயிண்ட் வந்து 2ஆம் ராயசிங்கன் காலத்துல வந்து வாரது என்பது பிழை. கியூ பாயிண்ட் வந்து ராயாத்தி ராயசிங்கன் காலத்துல 1782ஆம் ஆண்டு வருகிறாரான். அடுத்த 9வது அம்பன் பெலராளவின் கலவரம் வந்து 2ஆம் ராயசிங்கனோடு தொடர்புடையது. அம்பன் பெலராளவின் கலவரம் வந்து 2ஆம் ராயசிங்க மன்னனோடு தொடர்புடையது. அடுத்த 10வது கேள்வி வல்லானை ஸ்ரீ சித்தார்த்த தேரனால வந்து பரமதம்ம சேத்திய பிரிவனா. ஆறுமுக நாவலரால வந்து வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை. ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரால வந்து வித்தியோதயா பிரிவனா வந்து உருவாக்கம் பெறுது. ரத்மலான ஸ்ரீ தர்மாலோக தேரால வந்து வித்திய அலங்கார பிரிவனா வந்து உருவாக்கம் பெறுது. டிபி ஐயாவால வந்து சாய்ரா கல்லூரி வந்து உருவாக்கம் பெறவில்லை. சாய்ரா கல்லூரியை வந்து உருவாக்கியவர் வந்து எம் சி சித்திலப்பை. சாயிரா கல்லூரியை வந்து உருவாக்கியவர் வந்து எம் சி சித்திலப்பை. டி.பி. ஐயா வந்து சாய்ரா கல்லூரியுடைய அதிபராக இருந்த டி.பி. ஐயா வந்து சாய்ரா கல்லூரியினுடைய அதிபராக கடமையாற்றினர். இதுல 11 தொடக்கம் 15 வரை உள்ள ஒவ்வொரு வினாவிலும் சில பெயர்கள் அல்லது கூற்றுக்கள் அல்லது திகதிகள் ஆகியவற்றின் தொகுதிகள் வந்து XY எனும் நிரலில் தரப்பட்டுள்ளது. Y நிரலில் தரப்பட்டுள்ள பெயர்கள் கூற்றுகள் தியர் வந்து எக்ஸ்டர்னல்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து தொடர்பட்டவையாக காணப்பட்டது. அந்த தொடர்பட்டு எது காணப்படாத வந்து போடட்டாம். இதுல வந்து 11ஆவதுக்கு விட வந்து 2 DEACB. 11ஆவதுக்கு விட வந்து 2. அதே போன்று 12ஆவதுக்கு விட வந்து 1 EDABC. 12ஆவதுக்கு விட வந்து 1 EDABC. 13ஆவதுக்கு விட வந்து 4 CDAEB. 13ஆவதுக்கு விட வந்து 4 CDAEB. 14ஆவதுக்கு விட வந்து 2 DEACB. 14ஆவதுக்கு விட வந்து 2 DEACB. 15ஆவதுக்கு விட வந்து 1 EDABC. EDABC. இதுல லங்கா சமசமாய கட்சி வந்து என்எம் பெரேரோ. போல்ஸ்விக் லெனின் கட்சி வந்து கோல்வின் ஆர்டி சில்வா. பொது உடைமை கட்சி வந்து SA விக்ரமசிங்க. தமிழ் காங்கிரஸ் வந்து GG பொன்னம்பலம். தமிழரசு கட்சி வந்து STV செல்வநாயகம். புரட்சிகர சமசமாய கட்சி வந்து பிலிப் குணவர்த்தன. தொழிலாளர் கட்சி வந்து AE குணசிங்க. ஐக்கிய தேசிய கட்சி வந்து DS சேனநாயக்க. ஐக்கிய தேசிய கட்சி வந்து DS சேனநாயக்க. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்து அடுத்தது வந்து தோட்ட தொழிலாளர் சங்கம் வந்து நடேச ஐயரால வந்து உருவாக்கப்படுது. பாசா பெரமுன வந்து டபிள்யூ தகநாயக்காவால் வந்து உருவாக்கப்படுது. அடுத்தது 16 தொடக்கம் 20 வரையுள்ள வினால சரியான விட 16 இலங்கை வரலாற்றை பற்றி அறிய உதவுகின்ற நூல்களோட வரிசை காலக்கிரமப்படி 1ஆவது தீப வம்சம், 2ஆவது மகாவம்சம், 3ஆவது வம்சத்த பகாசினி, 4ஆவது பூஜாவலிய, 5ஆவது ராஜாவலிய, 17ஆவது மேல்வருவனற்றுள் உருகுணை
இல் ஆட்சி புரிந்த அரசர்கள் பெயர்களை காலக்கிரம வரிசைப்படி கூறுவது என்னண்டா, ஒன்று மகாநாம, ஜட்டலாகதிச, கோதாபய, காவந்தீச, துட்டகைமுனு. இவ்வளவு வந்து முதலாவதுக்கு வரும். 17வது விட உண்டு. 18வது விட வந்து இலங்கை தலைநகரங்களை குறிப்பிட்டாம். தென்மேற்கு தம்பதனியா, ஜாப்பகுவா, குருநாகல், கம்பளை கோட்டை. அடுத்த 19வது பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அரசியலமைப்பு மாற்றங்களை மேல்வருவனவற்றுள் எந்த பட்டியல் சரியான காலக்கிரம வரிசைப்படி குறிப்பிடுகின்றது? கோல்புருக், மெக்கலம், மேனிங், டொனமூர், சோல்பரி. கோல்புருக், மெக்கலம், மேனிங், டொனமூர், சோல்பரி. அடுத்த 20வது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர்களில் பெயர்களை மேல்வருவனவற்றுள் எந்த பட்டியல் சரியான வரிசை கிரமத்தில் குறிப்பிடுகின்றது? இதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒழுங்குறாங்க நோக்குன்ற போது என்எம் பெரேரோ, எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க, டட்லி சேனநாயக்க, சிறிமாவ பண்டாரநாயக்க, ஜே.ஆர். ஜெயவர்தன. விட வந்து 4. அடுத்த 21 தொடக்கம் 25 வரை உள்ள எல்லா வினாக்களிலும் ஒரு தலைப்பின் கீழ் 5 விடைகள் தந்துள்ளால பொருந்தா வந்து கண்டுபிடிக்கட்டாம். 21க்கு விட வந்து 3. அதான் பொருந்தாது. ஏண்டா ஜேத்தனராமைய விகாரை வந்து பிக்கு சங்கத்துக்கு வந்து வழங்கப்படவில்லை. அடுத்த தாதுசேனனை நாங்க நோக்குகின்ற போது தாதுசேனன் வந்து மௌரிய வம்சத்தை சேர்ந்தவன். தாதுசேனன் வந்து மௌரிய வம்சத்தை சேர்ந்தவனாக காணப்படுகின்றான். கோட்டை ராஜ்யத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் இதுல விளையாட விட வந்து 2, மற்றது 4 பெறும். கோட்டை ராஜ்யத்தின் முதல் ஆட்சி அரசன் வந்து 6ஆம் பராக்கிரபா. கோட்டை ராஜ்யத்தினுடைய முதல் அரசன் வந்து 6ஆம் பராக்கிரபாவு. அடுத்தது 2ஆம் ராயசிங்கன் கோட்டை நகரத்தை அழித்தான் என்பது பிழை. அடுத்த 24 கோல்புருக் கேமரன் ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை நாங்கள் நோக்குவோம் என்றால் இதில் பிழையான விட வந்து 5. இலங்கை முழுவதையும் 9 மாகாணங்களாக பிரித்தல் என்பது பிழை. இலங்கை முழுவதையும் 5 மாகாணங்களாக பிரித்தல் என்பது சரி. இதுல வந்து பிழையானது வந்து 5. அடுத்த 25 நாங்க நோக்கணும். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஏற்பட்ட கலாச்சார மறுமலர்ச்சியை நாங்க நோக்கேக்க இதுல பிழையான விட வந்து வலிசிங்க ஹரிச்சந்திர என்பவரே முதலாவது பௌத்த பாடசாலையை நிறுவினர் என்பது பிழை. அடுத்த 26 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்கள்ல வந்து ABCD நாங்க நோக்கம். ஏயும் பியும் சரியண்டா 1, பியும் சியும் சரியண்டா 2, சியும் டியும் சரியண்டா 3, ஏயும் சியும் சரியண்டா 4, ஒரு விடை மட்டும் அல்லது 2க்கு மேற்பட்ட விடைகள் சரியண்டா 5. 26 புலனறுவை ராச்சியத்தின் வீழ்ச்சி தொடர்பாக மேல்வரும் கூற்றில் சரியானது. சந்திரபானுவின் படையெடுப்பின் விளைவாக ஏற்பட்ட அழிவு வந்து தம்பதினிய காலத்துக்குரியது. பஞ்சங்கள் வந்து வட்டகாணி குறிப்பா அனுராபுர காலத்துக்குரியது. இதுல வந்து சரியானது வந்து சியும் டியும். விட வந்து 3. அடுத்த 27க்கு விட வந்து 1, ஏயும் பியும் சரி. இதுல வந்து கொன்ஸ்டாந்தினோடீஸ் நொரஞ்சா வந்து படையெடுப்பாளன், அதாவது சங்கிலி மன்னனுக்கு எதிராக வந்து படையெடுத்தவன் இவன் தான். யாழ்ப்பாண ராஜ்யத்துல 1560 மற்றும் 1561. அடுத்த போர்த்துகேயர் வந்து இந்து சமயத்தை வந்து பாதுகாவலராக இருக்கவில்லை. அடுத்த 28க்கு விட வந்து 4, ஏயும் சியும் சரி. அதாவது இலங்கையில் உள்ள ஒல்லாந்த பிரதேசங்கள் வந்து வில்லியம் ஜே கொஸ்தரான். அதற்கு வந்து என்னது வில்லியம் ஜே கொஸ்தர் வந்து கரையோரத்தை வந்து கண்காணிப்புக்குரிய பொறுப்பாளராக வந்து காணப்பட்ட இவர் தான். இவரால் நியமிக்கப்பட்ட ஆளுநர். அடுத்தது வந்து இலங்கையில் உள்ள ஒல்லாந்த பிரதேசங்கள் 5 கொமாண்டரிகளாக அமைக்கப்பட்டிருந்தது என்பது போல 3 கொமாண்டரிகளாக வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது 29 ஸ்ரீ விக்ரம ராயசிங்கனை நாங்கள் நோக்குகின்ற போது ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன் கண்டியின் இறுதி அரசன் ஆவான். அரச பதவி பெறுவதற்கு முன் ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன் கன்னிச்சாமி என பெயருடன் இருந்தான். பிரதம அதிகாரியான பிலிமத்தலாவே அவன் அரச பதவி பெறச் செய்தான். ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன் எண்கோண மண்டபம் என்பதை கட்டினான். சரி. இதுல வந்து 29க்கு விட வந்து 5 எல்லாம் சரி. 30 மது ஒழிப்பு இயக்கம். மது ஒழிப்பு இயக்கத்தின் முதல் தலைவர் வந்து டி ஜெயதிலக என்பது பிழை. அடுத்த காலனித்துவ அரசாங்கத்தின் மதுவரி கொள்கைக்கு எதிரான இயக்கமே மது ஒழிப்பு இயக்கம் என்பது சரி. சேனநாயக்க குடும்பத்தினர் மது ஒழிப்பு இயக்கத்தின் பிரதான நபர்களா இருக்கின சரி. மது ஒழிப்பு இயக்கத்தின் பலமான எதிர்ப்பின் விளைவாக அரசாங்கம் மதுவரி கொள்கையை மாற்றவில்லை, மாற்றிக்கொண்டது என்பது பிள்ளை, மாற்றல. இதுல வந்து
பியும் சியும் சரி, விட வந்து 2. 30க்கு விட வந்து 2. அடுத்த 31 மகாவம்சம் விஜயன் உடைய தலைநகரம் வந்து தம்பவண்ணி. லம்பகர்ண முதல அரசன் வந்து வசவன். ராமஞ்ச தேசத்தின் மீது முதலாம் பராக்கிரம படையெடுத்தை பற்றி குறிப்பிட வந்து தெவநகல கல்வெட்டு. கல்விகாரை கல்வெட்டு வந்து என்ன குறிப்பிடுதுண்டா, இரு அரசருடைய உடன்படிக்கை பற்றி குறிப்பிடுது. முதலாம் பராக்கிரமா, இரண்டாம் கஜபானுடைய இது வந்து குறிப்பிடுது. அடுத்த ஜாப்பவராசன் முதல் அரசன் வந்து முதலாம் புவனேகபாகு. எந்த தேசாதிபதியின் காலத்தில் உச்ச நீதிமன்றம் வந்து உருவாக்கப்பட்டது வந்து பிரெட்ரிக் நோத்தனுடைய காலத்துல உச்ச நீதிமன்றம் வந்து கொண்டு வரப்படுது. அடுத்த ராஜகாரிய முறை வந்து ஒழிக்கப்பட்ட வந்து பிரெட்ரிக் நோத். தோமஸ் மெய்டன் காலத்துல வந்து ராஜகாரிய முறை வந்து மீண்டும் கொண்டு வரப்படுது. அடுத்த 36 40 வரை உள்ள வினாக்களை பார்ப்போம். முதலாங்குற்று ரெண்டாங்குற்று. முதலாவது சரி, ரெண்டாவது பிழை. முதலாவது சரி, ரெண்டாவது சரி. முதலாவது பிழை, முதலாவது பிழை, ரெண்டாவது பிழை. அதே போன்று நாலாவது என்னண்டா பிழை சரியானது. சரியானது ஏன விளக்குது. அதாவது வந்து முதலாங்கூட்டு சரியாகவும் ரெண்டாங்கூட்டு பிழையண்டா ஒண்டா போடட்டா. முதலாங்கூட்டும் சரி, ரெண்டாங்கூட்டு சரி என்ற ரெண்டா போடட்டாம். முதலாவது பிழையண்டா ரெண்டாவது பிழையண்டா மூண்டா போடட்டாம். முதலாவது பிழை ரெண்டாவது சரியண்டா நாலு போடட்டாம். முதலாவது சரியா இருந்து அஞ்சு விளக்குற மாதிரி இருந்தா 5 போடட்டாம். இதுல முதலாங்கூட்டு ரெண்டாங்கூட்டு நாங்க நோக்கி 36க்கு விட வந்து 1. முதலாவது சங்கபேதம் வட்டகாமணி அமையங்காலத்திலே விட சரி. அடுத்த வந்து கூடகண்ண திச என்ற அரசனுடைய ஆட்சி காலத்தில் மகாயன கதை இலங்கையில் அறிமுகம் செய்யப்படவில்லை. அடுத்த ஜோதவாய் வந்து கட்டியவன் வந்து தாதுசேனன். தாதுசேனால வந்து உருவாக்கப்பட்ட குளங்கள் வந்து கலாவாவி, ஜோதாவாவி, எமத்த குட்டியவாவி, மானா மடுவாவி, கந்தளமவாவி, ரக்காவாவி போன்ற குளங்கள் வந்து தாதுசேனால வந்து உருவாக்கம் பெறுது. அடுத்து வந்து மாகனை துரத்திய 3ஆம் விஜயபாகு தம்பனை தனது நிர்வாக நிலையமாக்கினான் என்பதுல பாதி பாதி சரி. அதாவது வந்து 3ஆம் விஜயபாகு வளர்ந்து தம்பனிய நிர்வாக நிலையமாக்கப்படுறது சரி. மாகனை துரத்தியவன் வந்து 2ஆம் பராக்கிரம பாகு. மாகனை துரத்தியவன் வந்து 2ஆம் பராக்கிரம. இதுல வந்து முதலாவதும் பிழை, ரெண்டாவதும் பிழை, விட வந்து 3. அதே போன்று 6ஆம் பராக்கிரம பாகு செங்கோவை தோக்கடித்து இலங்கையை ஒன்றாக இணைத்தான் என்பது பிழை. 6ஆம் பராக்கிரம பாகு செங்கோவினுடைய திரையாளனாகத்தான் விளங்கினான். அதே போன்று ரோமன் கத்தோலிக்க சமயத்தை அறிமுகம் செய்த போர்த்துகேயர் ஆட்சி முக்கியமாக குறிப்பிட்ட விளைவு சரி. இதுல வந்து முதலாவது பிழை, ரெண்டாவது சரி, விட வந்து 4. போர்த்துகேஸ் சில சுதேச சமூக பொருளா நிறுவனங்களை தங்கள் பொருளா நிலைமைகளுக்கு பயன்படுத்தின என்பது சரி. போர்த்துகேயர் கருவா முதலான பொருட்களை குறைந்த விலையில் பெற்று கொள்வதற்கு மரபு ரீதியான நிலப்போ முறை மற்றும் கட்டமைப்பு ஆகியவற்றை பயன்படுத்தின சரி. இதுல வந்து முதலாவது கூட்ட 2ஆவது விளக்கிரமையால வந்து விட வந்து 5. சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படாதென்று இலங்கை தேசிய காங்கிரஸ் பிரதிகள் டொனமுர் ஆணைக்குழு தெரிவித்தமை சரி. இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி சிறுபான்மையினர் தொடர்பாக திருமதி பண்டாரநாயக்க 1964ஆம் ஆண்டில் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் உடன்படிக்கை செய்தார் என்பது சரி. 40க்கு வந்து விட 2. ஏண்டா முதலாஞ்சரி ரெண்டாஞ்சரி. இதுல 36க்கு விட வந்து 1. 37க்கு விட வந்து 3. 38க்கு விட வந்து 4. 39க்கு விட வந்து 5. 40க்கு விட வந்து 2.